சரி. இந்த அனுமார் ஜெயந்தியை எப்படிலாம் வழிபாடு செய்யலாம்? முதல் விஷயங்க, அனுமார் ஜெயந்தி. அதாவது ஹனுமன் பிறந்தவுடன் அஞ்சனையுடைய மகன் அவங்க சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும்போது அந்த சூரியனை பார்த்து ஆரஞ்சு பழம்னு நினைச்சிட்டு ஓடி போனதாகவும், அந்த ஓடி போன குழந்தை அதாவது வாயு பகவான் அஷ்ட திக்குல இருக்கக்கூடிய வாயு பகவானுடைய மைந்தன் அவர் பறந்து போகும்போது இந்திரன் வஜ்ராயுதத்தால அடிச்சதுனால அவங்களுடைய முகம் தாடையில அடிபட்டு அந்த முகத்துடைய மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அவர் தொட்டில வச்சும்போது வாயு பகவான் தன்னுடைய மகனை அடிச்சிட்டாங்களேன்ற கோபத்துல சீற்றத்தை அதிகமா ஏற்படுத்தி கொடுத்த உடனே எல்லா தேவர்களும் இந்த அனுமாரை வாழ்த்தி தீர்க்காயலோட பறக்கா, அதாவது நல்ல ஒரு செயலோட இந்த குழந்தை நீண்ட ஆயுளோட இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தின உடனே வாயு பகவான் இயல்பு நிலைக்கு வந்தார். முதல்ல கேட்ட விஷயம், அந்த சூரியன் கிட்ட போய் நான் படிக்கணும். அப்ப சூரியன் 12 ஆதித்யர்கள் ஒவ்வொரு மாசமும் சூரியன் என்ன செய்வார், ஒவ்வொரு ராசியில பயணிப்பார். இந்த 12 ராசியை கம்ப்ளீட் பண்ண உடனே என்ன சொல்லுவாரு, ஒரு வருஷம். அப்ப நீ என்னோட பயணம் பண்ணிட்டே என்ன வேணா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருஷத்தை ஃபுல்லா அவர் கூட படிச்சது. ஒரு குழந்தை படிக்கல, படிச்சது ஞாபகம் இல்ல, கல்வி தடையை சந்திக்கிறாங்க. இங்கத்துக்கு இந்த அனுமர் ஜெயந்தி அன்னைக்கு அனுமர் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை செஞ்சு அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை குடிக்கும் போது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.